ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கீரை பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன், 2 தக்காளி நல்லா பழுத்தது, ஒரு வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 2 மிளகாய், 1 தாளிக்கிறதுக்கு 1 கடையிறதுக்கு, ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ நாம் துவரம்பருப்பை ஒரு கிணத்துல போட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நான் மற்றதெல்லாம் கட் பண்ணுற நேரத்தில் அது நல்லா ஊறிடும். ரொம்ப தேய்ச்சி கழுவ வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் வீணாயிடும். ஒரு முறை சும்மா அப்படியே கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம கீரை எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸு. முன்னாடி ஒரு 2 கொத்து அளவுக்கு கட் பண்ணுங்கள், அந்தளவுக்கு தான் இலசாக இருக்கும். பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இலை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டு அப்புறம் ரொம்ப முதிர்ந்து இருந்ததுலாம் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு நாராக வரும், அது போட வேண்டாம். முன்னாடி ஒரு 2 கொத்து கட் பண்ணிக்கலாம். அந்த பின்னாடி இருக்குது அப்படியே உருவி விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது ஒரு சின்ன டிப்ஸு. எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் முன்னாடி மட்டும் அப்படியே கிள்ளி விட்டுக்கலாம். பிறகு ஒரே சைஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முன்னாடி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நிறைய துண்டு துண்டாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவி வச்சுக்கோங்க, அதில் இருக்க மண்ணெலாம் போகிற அளவுக்கு. மற்ற வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையிறதுக்குன்றதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் நாம் ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். நான் சிறுகீரை தான் எடுத்திருக்கேன். பருப்பு கடையிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுகீரை, முளைக்கீரை, இந்த ரெண்டுமே பருப்பு போட்டு கடைவாங்க. இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 மிளகாய் எடுத்துருக்கலையே, அதில் 1 போட்டுக்கோங்க, 1 தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 விசில் வைக்க வேண்டி வரும், அந்த அளவுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ ஸ்டீம் வந்ததுமே விசில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் 4 விசில் வர அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். அப்புறம் அடுப்பு அணைச்சிருங்க. நாலு விசில் வந்துருச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ ஸ்டீம் போனதுமே வெயிட் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நான் மிக்சிலெலாம் போட போகிறதில்ல, பழைய அதே பாரம்பரியமான முறைப்படி நான் சட்டியில் தான் போட்டு கடைய போகிறேன். ஏன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழ குழன்னு இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டு டேஸ்ட்டு நல்லா அருமையாக வரும். இப்போ சட்டிக்கு மாற்றிட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா நைஸாக வர அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. எல்லாமே பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். கடைஞ்சி முடிச்சதுமே தாளிச்சுக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியாது. இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிறப்ப இந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒன்று, அதை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிச்சதை வந்து கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் ஒன்றும் நம்ம சுட வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் அடுப்பு அணைச்சிடலாம். நம்மோட கீரை கடையல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.